அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு முட்டை தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 2 வந்து நாட்டுக்கோழி முட்டை, 2 வந்து தம்பிங்களுக்கு. அதனால் மீதி இருக்கிற 4 வச்சு தான் இப்போ இந்த தொக்கு பண்ண போகிறேன். இப்போ வந்து முட்டை வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட ஒரு பழுத்த தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, ஆனால் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கலாம். மசாலா ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணீர் முழுமையாக வந்து வற்றி போயிடணும். இப்போ தண்ணீர் எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப வேகமாக கிண்டி விடக்கூடாது. அந்த உள்ள கரு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். மெதுவாக இந்த மாதிரி அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு ஸ்லோவாக வச்சுட்டு சிம்மில் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி அப்போ தான் மசாலா வந்து அந்த முட்டை கூட சேர்ந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி இதை வந்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். உடஞ்சிடாமல் ரொம்ப குத்தி கிண்டணும்னு கிடையாது. மெதுவாக அந்த மாதிரி கிண்டி விட்டாவே ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணீரெல்லாம் சுண்டி ஒரு தூக்கு பதத்துக்கு வந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ரொம்ப சிம்பிளான எக் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சோறு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சைடிஷாகவும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.